மக்களே, இன்றைக்கி ஆவணி 1ஆந்தேதி செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு கல்யாண முகூர்த்தம் ரொம்ப இருக்கும். கல்யாணம் முடிக்கிற எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் மக்களே. இன்றைக்கி நம்ம வீட்டில் சுட சுட வெள்ளை சாதம், முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார், தயிர், சீனரைக்காய் பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், வாயெல்லாம் புண்ணாக இருக்குது மக்களே. என்னன்னே தெரில, வாய்புறம் புண்ணாக இருக்குது, எதுவுமே சாப்பிட முடியல. அதான் சின்ன பிள்ளையில் கம்மங்கஞ்சி குடிங்க உடம்புக்கு நல்லதுன்னு அம்மா சொல்லும். அப்போலாம் பேச்சை கேட்க கிடையாது. கம்மங்கஞ்சி யார் குடிப்பான்னு சொல்லி அதை ஒரு பொருளாகவே நினச்சிக்க மாட்டோம். ஆனால் இப்போ அந்த கம்மங்கஞ்சி தான் நம்ம கை கொடுக்கு. சோறு சாப்பிட முடியல. இப்போ 3-4 நாளாக கம்மங்கஞ்சி தான் காய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக 1 கிளாஸ் 2 கிளாஸுமாக குடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மேலே உள்நாக்கில் புண்ணு இருக்குது. அதனால் சோறு திங்க முடியல, குழம்பு ஊற்றி திங்க முடியல, வெறுஞ்சோறு திங்க முடியல. மேலே போய் பட்டோடனே வலிக்குது. அதனால் இப்போ கம்மங்கஞ்சி தான் காய்ச்சி இப்போ 2-3 நாளாக குடிச்சிக்கிட்டு இருக்கேன் மக்களே. ஆனால் கம்மங்கஞ்சியில் எவ்வளோ ருசி இருக்குது இப்போ தான் தெரியுது அதோட அருமை. சின்ன பிள்ளையில் குடிங்கன்னு அம்மா கெஞ்சுவாங்க. அப்போல்லாம் குடிக்க மாட்டோம். கோயில் குளத்துலலாம் ஊற்றுவாங்க. வாங்கிட்டு அப்படி அப்படியே சட்டி சட்டியாக போட்டு வச்சிருவோம். கூட்டத்தில் நெரிச்சு வாங்கிட்டு வருவோம். ஆனால் குடிக்க மாட்டோம். அதோட அருமை அப்போ தெரியல. அதோட அருமை இப்போ தான் தெரியுது. ஆனால் பெரிய ஆள் காய்ச்சி கொடுத்தா நல்லா ருசியாக இருக்கும். நம்மளாக காய்ச்சி நம்மளாக குடிக்கிறதுக்கு எப்படியோ தான் இருக்குது. இப்போ தான் அம்மாவை நினைக்க வேண்டியிருக்கு. அன்றைக்கி குடிங்கன்னாக, வேப்பக்கூழ் குடிங்கன்னாக குடிக்க மாட்டேனோ, கம்மங்கஞ்சி குடிக்கன்னாக குடிக்க மாட்டேனோ. இப்போ எல்லாமே குடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. செஞ்சு கொடுக்குறதுக்கு அம்மா இல்லை. நம்மளாக செஞ்சு நம்மளாக குடிக்க வேண்டியிருக்கு. என்ன செய்ய மக்களை, அது நம்ம நேரண்டு போக வேண்டியதான். அம்மா அப்பாவை நல்ல முறையில் பார்த்துக்கோங்க. கஷ்டப்பட வைக்காதீங்க யாருமே. நன்றி, வணக்கம்.